முப்பெரும் கடவுளில் மகாவிஷ்ணு வந்து காக்கும் கடவுள். அவர் காக்கும் கடவுள். அதாவது இந்த உலகத்தில் எப்பமெல்லாம் தர்மம் அழிஞ்சு அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போ ஒவ்வொரு விருப்பும் அவர் அவதாரமாக எடுத்து, அது மனித அவதாரமோ இல்லை மிருக அவதாரமோ எடுத்து மக்களை காப்பதற்காக அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்தில் தான் கண்ணனாகவும் ஒரு அவதாரம். அவர் எடுத்த மொத்தம் 10 அவதாரம். 10 அவதாரத்தில் முதல்ல மச்ச அவதாரம். மச்சம்ங்கிறது மீன் அர்த்தம், அதாவது மத்ஸ்யம். அதாவது ஒரு காலத்தில் பிரளயத்தில் மனு சப்தரிஷி வேதங்கள் வந்து கடலுக்குள்ளே மூழ்கும்போது மீன் வடிவம் எடுத்து அதை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தார். அந்த மீன் வடிவம் எடுக்கும்போது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு இடுப்புக்கு கீழே மீன் வடிவமும் இடுப்புக்கு மேலே அவருக்கு மனித உருவமும் இருந்தது. அதனால் அப்போ எடுத்த அந்த அவதாரம் மச்ச அவதாரம். அடுத்தது கூர்ம அவதாரம் எடுத்தார். கூர்ம அவதாரத்தில் அவர் வந்து ஒரு ஆம வடிவம், அதை கூர்மங்கிறது ஆம வடிவம். அதாவது பார்க்கடலை கடையிறாங்க. அந்த அமிர்தத்துக்கு மத்தையுங்கிற ஒரு மலையும் வாசிங்கிற ஒரு பாம்பையும் வச்சு கடையும் போது அந்த மத்தை மலை கீழே இறங்கும்போது பகவான் ஸ்ரீ விஷ்ணு வந்து ஆம வடிவம் எடுத்து மலையை தாங்கி நின்னதாக இது கூர்ம வடிவம். அடுத்து எடுத்தது அவதாரத்தில் வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்தில் அவர் எடுத்தது வந்து பன்றி அவதாரம். அதான் அவதாரம் வந்து மனுஷராகவும் மிருகமாகவும் இருக்கலாம். பன்றி அவதாரத்தில் இடுப்பு கீழே மனுஷரும் மேலே பன்றியும். அதனால இந்த உலகத்தை அழிக்கணும்னு அரக்கர்கள் கடலுக்குள்ளே மூழ்கும் போது பகவான் ஸ்ரீ விஷ்ணு அந்த பன்றி அவதாரத்தில் மேலே தூக்கி கடல்லேருந்து மேலே கொண்டு வந்தார். திரும்ப பூமியில் மக்களையும் மனுஷர்களையும் படைச்சி திரும்ப அதை காத்து வந்தார். 4வது அவதாரத்தில் தான் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரத்தில் இரணியகசிபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு மகன் பிரகலாதன். அந்த பிரகலாதனோட பக்தியில் இரணியகசிபு எப்போவுமே தொந்தரவு செஞ்சதுனால அவரை காக்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தது தான் நரசிம்ம அவதாரம். 5வது வாமன அவதாரம். வாமன அவதாரத்தில் பகவான் ஸ்ரீ விஷ்ணு வந்து ஒரு குள்ள பிராமணராக எடுக்கிறாரு. அதாவது மகாபலிங்கிற ஒரு பெரிய அரக்கன், அவன் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னதை அவரை அடக்கணுங்கிறதுக்காக ஒரு குள்ள பிராமண வடிவம் எடுத்து மகாபலிக்கிட்ட 3 அடி நிலங்காக்காரு. அவர் 3 அடி நிலம் தரேன்னு சொல்லும்போது 3 அடி கொடுக்க முடியல. 1 அடி தரையில் 1 அடி வானத்தில், 3வது அடி எங்கே வைக்கணும்னு கேட்டால் என் தலையில் வைன்னு சொல்ல தலையோட பூதாளத்தில் பாதாளத்தில் அமுக்கிட்டார். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அவதாரங்கள் எடுத்துட்டு வர்றாரு. 6வது அவதாரத்தில் தான் பரசுராமர் அவதாரம். பரசுராமங்கிறது ஜனாதிபதிக்கு ரோகிணிக்கு பிறந்த ஒரு மகன். அவர் சிவன் மேலே வச்சிருந்த விஷ்ணுனால அவருக்கு சிவன் வந்து யாருக்குமே இல்லாத ஒரு ஆயுதம் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் கோடாரியை தூக்கி கையில் கொடுத்தாரு. கோடாரியால் அவர் இந்த சத்திரிகளை அழிக்கிறதுக்காகவே இது பண்ணார். அதுக்கப்புறம் ராமர் அவதாரம். ராமர் அவதாரம் எல்லாத்துக்கும் தெரியும். ரகுகுலம் அந்த சூரிய வம்சத்தில் தசரதனுக்கு மகனாக பிறந்து சீதையை மணந்து இலங்கைக்கு போய் திரும்ப வந்து நம்ம அயோத்தியில் பட்டாபிஷேகம். அதுக்கடுத்து பலராமன் அவதாரம். பலராமன் அவதாரத்தில் அவர் ஒரு ஏறுன்னு விவசாயியாக மக்களை காப்பதுக்காக அவதாரம் எடுத்து அதை காத்து வந்தார். அடுத்தது கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரத்தில் இன்றைக்கி நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோகுலாஷ்டமி இந்த திருநாள்லேருந்து சிறப்பாக சீறி கொண்டிருக்கு. முதல்ல கண்ணன் வந்து வாசுதேவருக்கு தேவிக்கு இடையில பிறந்து அதுக்கப்புறம் நந்தகோபாலில் வளர்ந்து நந்தகோபாலேருந்து அதுக்கப்புறம் கம்சனை கொண்டு அரசாட்சியெல்லாம் முடித்து பாண்டவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு மகாபாரதத்தில் பகவத்கீதை என்னும் கீதையை கொடுத்தார்.